கழகம் நல்ல கழகம். நம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்று தொடரும். கள்ளக்குடி கொண்டு கன்னித்தமிழ் வென்று உள்ளம் குடிகொண்ட கழகம். வெல்லும் வாளுமின்றி வெல்லும் திறம் கொண்ட வெற்றி பலகண்ட கழகம். அன்று அறிஞர் வழியில் வந்த கழகம், பின்னர் கலைஞர் தலைமை தந்த கழகம். அன்று பிள்ளை நிலவான கழகம், இன்று பபல விழா காணும் கழகம். கழகம் நல்ல கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திருப்பணி என்றும் தொடரும். இப்படி என்னை தலை நிமிர்ந்து முழங்க வச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட தீரர்கள் அனைவரும் வாழும் திசையை நோக்கி வணங்குகிறேன். உங்களுடைய வேதையாலும் ரத்தத்தாலும் மூச்சு காற்றாலும் உழைப்பாலும் தான் இத்தனை ஆண்டு காலம் கழகம் தலை நிமிர்ந்து நிற்குது, கம்பீரமா நிற்குது. அப்படிப்பட்ட தியாகத்தின் உருவமான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய உள்ளத்துக்கும் இல்லத்துக்கும் என்னோட அன்பான வணக்கம். நீங்க இல்லாம கழகம் இல்லை, நீங்க இல்லாம நான் இல்லை. அந்த நன்றி உணர்ச்சியோடு தான் உங்க முன்னாடி நான் கம்பீரமாக நின்றுகிட்டு இருக்கிறேன். இந்த எழுச்சிமிகு 30 விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றுள்ள என்னுடைய ஆருயிர் அண்ணன் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களை, கழக பொருளாளர் என்னுடைய சகோதரர் TR பாலு அவர்களை, முதன்மை செயலாளர் KN நேரு அவர்களை, துணை பொதுச் செயலாளர்கள் I பெரியசாமி அவர்களை, க பொன்முடி அவர்களை, ராசா அவர்களை, என்னுடைய அருமை தங்கை அருமைக்குரிய அன்புக்குரிய கனிமொழி கருணாநிதி அவர்களை, அந்தியூர் செல்வராஜ் அவர்களை, இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகளை, விருதுகளை பெற்றுள்ள விருதாளர்களை, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை, தலைமை கழக நிர்வாகிகளை, ஆற்றல் மிக மாவட்ட கழகத்தின் செயலாளர்களை, நாடாளுமன்ற சட்டமன்ற உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளை, என் உயிரோடு கலந்திருக்கும் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். பவள விழா 30 விழா, இந்த பொதுக்கூட்டத்தை ஒரு மாநாடு போல், எழுச்சி மிகுந்த மாநாடு போல் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாரத்தான் அமைச்சர் மாண்புமிகு மாசு அவர்கள், சைதாப்பேட்டை என்பது தலைவர் கலைஞருடைய தொகுதி, அதுவும் 2 முறை வென்ற தொகுதி. அந்த தொகுதியோட உறுப்பினரான மாசு கிட்ட எந்த பணியை கொடுத்தாலும் 2 மடங்கு உத்வேகத்தோடு செஞ்சு காட்டுவார் என்பதற்கு இந்த பவள விழா நிகழ்ச்சியை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சென்னை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாசுவுக்கும், அவரோட தோளோடு தோல் நின்று தொண்டாற்றி இருக்கக்கூடிய சென்னை தெற்கு மாவட்ட கழக செயல் வீரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 14 நாட்கள் அமெரிக்க பயணத்தை முடிச்சிட்டு கடந்த 14ஆம் தேதி சென்னைக்கு திரும்பினேன்.
தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நானும் தம்பி டிஆர்பி ராஜா அவர்களும் அமெரிக்காவுக்கு சென்றோம். சென்றோம்னு சொல்றதை விட வென்றோம்னு தான் சொல்லணும். பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகளும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு. அதை எண்ணி அடைந்த மகிழ்ச்சிக்கு எனக்கு அளவே கிடையாது. அதே போல எனக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் கொடுத்த வரவேற்பு என்பது இந்தியாவின் மற்ற மாநில மக்களும் சோசியல் மீடியாவில் வியந்து பேசுற அளவுக்கு ரீச் ஆச்சு. அதுக்கு காரணம் நாம என்னைக்கு மக்களோட மக்களா இருக்கும். 1956ஆம் ஆண்டு 1966ஆம் ஆண்டு என்னோட 13 வயசுல கோபாலபுரம் இளைஞர் திமுகவை தொடங்கி 53 ஆண்டு காலம் இயக்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் தான் இன்று பவளவிழா காணக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் தலைவரா இருக்கிறது. கருப்பு சிவப்பு கொடியும் உடன்பிறப்புகளோட அரவணைப்பும் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுவதும் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் என்ற தகுதி எனக்கு வழங்கினவங்க கழக உடன்பிறப்புகளான நீங்க தான். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் என்ற மாபெரும் தகுதியை வழங்கினவங்க தமிழ்நாட்டு மக்கள். கழகமும் தமிழ்நாடும் என்னோட இரு கண்கள்னு நான் செயல்பட்டு வர்ற இந்த நேரத்தில் கழகத்தினுடைய பவள விழாவை கொண்டாடுறது எனக்கு கிடைச்ச பெருமையாக, என்னுடைய வாழ்நாள் கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நான் கருதுகிறேன். ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதத்தில் திராவிட மாதமாகவே நாம் கொண்டாடிக்கிட்டு வரோம். பதத்திரி புகழவன் தந்தை பெரியார் பிறந்த நாள், பேரறிஞர் பிறந்தகை அண்ணா பிறந்த நாள், அறிவு இயக்கமாம் திராவிட முன்னேற்ற கழகம் உதயமான நாள் ஆகிய மூன்றையும் இணைச்சு 30 விழாவாக தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டாட தொடங்கினார். இந்த விழாவுக்கு மகுடம் வைத்தார் போல கழகத்தோட தீரர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார். பவள விழா ஆண்டான இந்த ஆண்டு முதல் என்னுடைய பேரான விருது 6வதாக சேர்க்கப்பட்டிருக்கு. 6வது முறையா கழக ஆட்சியை நான் அமர்த்தின என்பதற்காக இது வழங்கப்பட்டிருக்கான்னு எனக்கு தெரியல. விருதுகள் பெறக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிக்கிற அதே நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில பெருமைக்குரியவர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.